புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேச வருபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படும் என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்ததும் அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு இயேசு கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் இத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாய இடத்திலும் எல்லாரிடத்திலும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க. அது பிரபலமானது. இந்த வேலண்டைன்ஸ் டேன்னா என்ன? வேத கலாபனை காலத்திலே வேலன்ஸ்டைன் என்கின்ற பெயர் கொண்ட பலர் இறந்தார்கள். கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இதில் 3 நபர்கள் வேலண்டைன் என்கின்ற பெயரிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த 3 ஒருவர் ஆயராக இருந்திருக்கின்றார், ஒருவர் 2 பேர் குருவானவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இதில் என்ன வரலாறு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேலண்டைன்ஸ் டே என்பது காதலர்கள் தினம் என்று சொல்வதை விட அன்பின் நாள் என்று சொன்னால் அர்த்தமுள்ளதாக இருக்கும். கிளாடியஸ் என்கின்ற ரோமாபுரி அரசன் தன்னுடைய படைபலத்தை பெரிதாக்க ஆசைப்படுகின்றார். ஆனால் பல இளைஞர்கள் மிலிட்டரிக்கு வர்றதுக்கு தயாராக இல்லை. தங்களுடைய வாழ்க்கையிலே திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது கிளாடியஸ் என்கின்ற அரசன் ஒரு உத்தரவை போடுகின்றார். இளைஞர்களுக்கு குறிப்பிட்ட வயது வரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அப்பொழுது பல சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். அப்படி அழைக்கப்படுகின்ற நிகழ்வு ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் கிறிஸ்துவத்தை போதித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அருட்தந்தை வேலண்டைன் என்பவர் சிறையிலே அடைக்கப்படுகின்றார். அப்படி அழைக்கப்பட்டவர் அந்த சிறையில் இருக்கின்ற பொழுது ஜெயிலர் உடைய மகள் குருடாக இருக்கின்றார். அந்த ஜெயிலர்
அருட்தந்தை வேலண்டைன் இடத்திலே தன்னுடைய மகளுக்காக ஜெபிக்கும்படியும் கேட்டுக்கொள்கின்றார். இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதோ சிறைச்சாலையிலே இருந்த இந்த அருட்தந்தை எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் என்றால், இவர் ரகசியமாக பலருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார். அரச கட்டளைக்கு எதிராக திருமணம் செய்து வைத்தோ திருமண வாழ்க்கையை தொடங்கி வைக்கின்றார். அப்பொழுது இவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார். இவருடைய வல்லமை, இவர் ஜெபம் செய்கின்ற விதம் அங்கே இருக்கின்ற பலருக்கு தெரிகின்றதோ. பல இளைஞர்கள், சிறை கைதிகள் இவரிடத்திலே ஜெபிக்க சொல்லுகின்றார்கள். ஜெயிலரும் தன்னுடைய மகள் குருடாக இருக்கின்றார், நீங்கள் அவளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தினமும் அழைத்து வருகின்றார். அந்த குருவானவர் அந்த பெண்ணுக்காக ஜெபிக்கின்றார். அவளுக்கு மறுபடியும் பார்வை கிடைக்கின்றதோ. அது ஒரு மாபெரும் அதிசயமாக மாறி அந்த ஜெயிலரும் அவர்களுடைய குடும்பங்களும் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அருட்தந்தை வேலண்டைன் திருச்சபையின் கட்டளைப்படி திருமணத்தை செய்து வைத்ததின் அடையாளமாக கொல்லப்பட்டார். அந்த புனிதருடைய விழாவினை கொண்டாடுகின்ற நாள்தான் அன்பின் நாளாக, காதலருடைய தினமாக மாறிவிட்டது. பல வருடங்களாக இது வரலாற்றில் இல்லை. 15வது 17வது நூற்றாண்டில் தான் இது சிறிது சிறிதாக களை கட்ட ஆரம்பிக்கின்றதோ. முக்கியமாக 18வது நூற்றாண்டிலே அமெரிக்கா இதை ஒரு கமர்ஷியலைஸ்ட் டேயாக மாற்றுகின்றது, வியாபார நோக்கமுள்ள ஒரு நாளாக மாற்றுகின்றது. அதன் வழியாக அவர்கள் வியாபாரத்தை பெருக்குகின்றார்கள். ஆனால் இதை வேலண்டைன்ஸ் டே என்று சொல்வது ஒரு கெட்ட வார்த்தையை நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு அன்பின் நாளாக நாம் பார்க்க வேண்டும். அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பை எப்படி பகிர்ந்து கொள்வதோ அதற்கு ஒரு அழகான உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நேற்று இரவு என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ரொம்ப அருமையாக இருந்தது. பிரபலமான கிரிக்கெட் வீரர் சித்து, நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். சித்து ஒரு முறை கல்கத்தாவிலே டெஸ்ட் மேட்ச் விளையாடுவதற்காக செல்லுகின்றார். அப்படி சென்றவர் அவருக்கு ஒரு ஆதங்கம், எப்படியாவது அன்னை தெரேசாவினுடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த டெஸ்ட் மேட்ச் விளையாடினதுல அவருக்கு கிடைத்த பணம் 10,000 ரூபாவை எடுத்துக்கிட்டு போயிட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஆசை. அவரும் செல்லுகின்றார். சென்று அந்த கான்வென்ட் உள்ள போறார். போன உடனே அங்க ஒரு சிஸ்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, ஐ வாண்ட் டு மீட் மதர் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க, இதோ அன்னை தெரேசா அவர்கள், she is in the dying home அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு புரியல, என்ன அது இறந்தவர்களுக்கான இல்லத்தில் இவங்க என்ன செஞ்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்பொழுது அந்த அருட்சகோதரி அவரை, சித்துவை அழைத்து செல்லுகின்றார்கள். அழைத்து சென்று அந்த சைடு போன உடனே அதுல வர்ற வாடையை பார்த்த உடனே இவரால் ஒன்றும் பண்ண முடியல. இருந்தாலும் மத தெரேசாவை பார்க்க வேண்டும் என்று அந்த இல்லத்திற்கு உள்ளே செல்லுகின்றார். அங்க அன்னை தெரேசா ஒரு மனிதனுடைய உடலை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். இடுப்புல ஒரு சிறிய துண்டை கட்டிவிட்டு அழுகிய நிலையில் இருந்த அவனுடைய கைகளையும் கால்களையும் துடைத்து கொண்டு இருக்கின்றார். சிரித்து கொண்டு சந்தோஷமாக பேசிக்கொண்டு துடைத்து கொண்டு இருக்கின்றார்.
இதை பார்த்தவுடனே சித்துவே சொல்லுகின்றார், என்னால் ஒரு நிமிடம் கூட நிற்க முடியவில்லை, வெளியே ஓடி வந்து விட்டேன். ஓடி வந்தோ நான் வாந்தி எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 10 நிமிடங்களுக்கு பிறகு அன்னை தெரேசா அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்த பிறகு இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு அன்னை தெரேசாவுடைய அலுவலகத்திற்கு செல்லுகின்றார்கள். சென்ற பிறகு சித்துவே சொல்லுகின்றார், நான் ஆணவத்தோடு 10,000 ரூபாய் கட்டை எடுத்து, மதர், இது என்னுடைய கண்ட்ரிபியூஷன் உங்களுடைய தன்னல சேவைக்காக என்று சொன்னேன். அப்பொழுது மதர் தெரேசா அழகான ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள். மை டியர் சன், ஐ டோன்ட் வாண்ட் மணி. I don't want money. I want one day. I want you to stay with me one day. அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே என்னால் தாங்கவே முடியல. அன்பு என்றால் இதுதான். ஏனென்றால் அன்னை தெரேசாவை நான் கண்ட இடமும் அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த சேவையும் பார்த்தோ ஒரு நாள் என்னால் தாங்க முடியுமா என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த நாள். ஏனென்றால் அன்னை தெரேசாவுடைய அன்பு சாகின்ற அந்த மனிதனுக்கோ வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்ததோ, எனக்கோ சொல்லிக் கொடுத்ததோ. ஒரு நாள் என்னால் எப்படி இருக்க முடியும் என யோசித்து பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தையே மாற்றியது என்று சித்து, கிரிக்கெட் பிரபலமான கிரிக்கெட் வீரர், தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் அன்பு. அன்பு என்பது ஒரு மனிதனுடைய வெளி அழகை பார்த்து வந்ததென்றால் அதற்கு பெயர் அன்பு அல்ல, அதற்கு பெயர் காமம். மாறாக அன்பு என்பதோ உள்ளத்திலிருந்து வர வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த அன்பை நம்ம அனைவருக்குமே எடுத்து காட்டுகின்றார். ஒன்று, அவன் பேச முடியாதவனாக இருக்கின்றான், காது கேளாதவனாக இருக்கின்றான். சப்போஸ் ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் உண்மையாகவே அவனுக்கு இயேசு கிறிஸ்து புதுமை செஞ்சிருந்தாருன்னு நினைச்சீங்க, he may not feel at home. அதனால் என்ன செய்கின்றார் பாருங்கள், கூட்டத்திலிருந்து அவனை தனியே அழைத்து சென்றார். தனியாக அழைத்து சென்றார். அப்படின்னா அவனுடைய உணர்வுகளை இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டான். இரண்டாவது, அவனுடைய காதுகளில் அவர் விரலை இட்டார், தொட்டார். காதுகளில், அவனுடைய காதுகளில் இயேசு கிறிஸ்து விரலை விடுகின்றார். மூன்றாவது, உமிழ் நீரால் அவன் நாக்கை தொடுகின்றார். இதுதாங்க அன்பு. இதுதான் அன்பு. ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு கணவனும் மனைவியிடத்திலும், ஒவ்வொரு தாய் தந்தையினிடத்திலும், ஒவ்வொரு மகன் மகளிடத்திலும் இருக்க வேண்டியது இதுதான். ஒரு கும்பல்ல அவனை காது கேளாதவன், பேச முடியாதவன் ஏதாச்சும் செய்ய சொன்னான்னா அவன் he will feel insecure. ரொம்ப கஷ்டமானது. அப்போ அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற இயேசு கிறிஸ்து அழகாக அவனை அழைத்து செல்லுகின்றார். அவனுடைய காதுகளிலே இவர் விரலை விடுகின்றார். உமிழ் நீரால் அவனுடைய நாக்கை தொடுகின்றார். பர்சனல் டச். இதுதான் அன்பு. தயவு செய்து அன்பை வியாபாரமாக்காதீர்கள். இன்றைக்கு எல்லாமே வியாபாரமாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை எவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகின்றார். அக்கறை
அக்கறையோடு வெளிப்படுத்துகின்றார். அதன் பிறகு என்ன நடக்கின்றது? அவன் தெளிவாக பேசினான். அதான் உண்மையான அன்பு எப்பொழுதுமே விடுதலையை கொடுக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஒருத்தர் அன்பு செய்யறேன்னா அது அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும், அவங்கள கட்டி போடக்கூடாது. ஆனா இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய அன்பு அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தை கட்டி போடுகின்றதோ. அதன் பிறகு மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அன்பின் நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருதி ஆண்டவருடைய இதயம் திறந்திருப்பதற்கு அடையாளமே நான் உங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றேன், நான் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் உங்கள் மீது அக்கறை கொண்டவனாக இருக்கின்றேன், உங்களோடு நான் இருக்கின்றேன் என்பதின் அடையாளம்தான் இரண்டு கரங்களையும் விரித்து அவர் காத்து கொண்டிருக்கின்றார். இன்று அவருடைய அன்பை சுவைக்கின்ற நாம் அதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். தயவு செய்து அன்பை வியாபாரமாக்காதீர்கள். அன்பை அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதோ அது அக்கறை உள்ளதாக, ஆனந்தம் கொடுப்பதாக, விடுதலை அளிப்பதாக இருக்கட்டும். ஏனென்றால் அன்னை தெரேசாவும் அதை தான் செய்தார்கள். அதை செய்தார்கள் என்று பிரபலமான கிரிக்கெட் வீரர் சொல்லுகின்றார். அதேபோல் இயேசு கிறிஸ்துவும் அன்பால் அடுத்தவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். நாமும் அவர்களை போல வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.